ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் தான் வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தோட்டம் எங்கே இருக்குனாக்கா திருச்சி வளையூரில் இருக்குது. திருச்சியிலேருந்து ஒரு 15-17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஒரு அழகான தோட்டம். இது ஒரு தனி உலகமாக இருக்கும். மொத்தம் 18 ஏக்கரு. 18 ஏக்கர்லேயும் செம்மரம், சந்தனம், மஹாகனி, வாழை, கொய்யா, மாமரம், தென்னை மரம், இப்படி ஒரு அழகான ஒரு இடம் இது. நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பால் பண்ணைக்கான செட்டப் இருக்குது. வீடு இருக்குது. புதுசாக ஒரு வீடு கட்டி அஸ்திவாரம் போட்டு தயார் நிலையில் இருக்குது. இப்போ பார்க்கறது சந்தனம். இதெல்லாம் தென்னை மரம். தென்னை மரத்துலேருந்து வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு வருது. ஒரு 1.5 மாதத்துக்கு ஒருக்க காய் வெட்டுவாங்க. அதுலேருந்து ஒரு வருமானம் வரும். மாமரத்தெல்லாம் குத்தகை போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 3500 செம்மரம் இருக்குது. செம்மரமும் சந்தனமும் 3500 இருக்குது. இது செவன் தங்குறதுக்கான ஒரு வீடு. இதெல்லாம் செம்மரம். இது எல்லாமே இப்போ 7 வருஷ கண்ணா இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து மரமே ஒரு 2 கோடி ரூபாய்க்கிட்ட மரமே வாங்கி வச்சுருக்காங்க. 4 இலவச மின்சாரம் இருக்குது. போர் வசதி இருக்குது. ஒரு பெரிய கேணி இருக்குது. ரொம்ப அழகான ஏரியா. இது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அல்லது இதை ஃபார்ம்லாண்டாக பிரித்து விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ட்ரிப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகிற மாதிரி. இது நெல் விவசாயம். இது எல்லாமே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வளரக்கூடிய வகையில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாடு இருக்குது. மாட்டுலேருந்து வரக்கூடிய சாணத்தை எடுத்து தான் இவங்க வந்து உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப அழகான ஏரியா அது. கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செம்மரம், சந்தனம் இதெல்லாம் வந்து ஒரு அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. பாருங்க, அந்த அந்த சுத்தளவு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அடிக்கிட்ட வந்துருச்சு. இது நம்ம முன்னாடி இருக்க மரத்தை எடுக்கிறோம். உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து இன்னும் பெருசாக இருக்குது. இது 2 வீடு. இது வந்து 2400 சதுரடியில் வீடு ஒன்று போட்டு தயார் நிலையில் இருக்குது. இப்போ கட்டிடலாம். இது ஒரு பால் பண்ணை. கீழே வந்து மாடு, மேலே ஆடு வளர்க்குறாங்க. இதெல்லாம் வந்து கொய்யா, மாமரம், இடையில செம்மரம், சந்தனம், இப்படி எல்லாமே தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு 500 செம்மரம் வாங்கி நட்டுட்ருக்காங்க. பாருங்கள், கையில் பிடிக்க முடியுது. மகாகனி கையில் பிடிக்க முடியல பாருங்கள். இதெல்லாம் கொய்யா, செம்மரம் எல்லாமே எல்லா வகையான மரங்களும் இருக்குது. தென்னை மரத்தில் வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வருது. இது வந்து சொந்த பாதை. இது ஒரு தனி உலகமாக இருக்கும். இதுக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது. இதெல்லாம் வந்து செம்மரம் போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. பண்ணிட்டு இருக்காங்க. வேலை நடந்துட்டுருக்கு. மெயின் கேட்லேருந்து நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு தனி பாதையாக நமக்காக உள்ள பாதை இது. இது நம்ம அந்த 18 ஏக்கரில் தான் வரும். 3500 மரம் இருக்குது. இது ப்ரொமோட்டர்ஸ்லாம் கிடச்சுனாக்கா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஒரு 500 செம்மரம் நடுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருப்ப நட்டுக்கிட்டே இருக்காங்க. வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது. இது மொத்தமாக எடுத்து நம்ம பிரித்து விற்கலாம். இதுதான் மெயின் கேட்டு. இந்த மெயின் கேட்டு வழியாக தான் வரணும். இங்கே பாருங்கள், இது வந்து செம்மரம். இதோட அளவு பாருங்கள், 1.5 அடிக்கிட்ட வந்துருச்சு. பாருங்கள், 1.5 அடிக்கிட்ட வந்துருச்சு. இது 8 வருஷம் கட்டுது. எல்லாமே இது இப்படி தான் இருக்கும். இன்னும் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். இதோடைய கிரேடு பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துலாம். ப்ரொமோட்டர்ஸ்க்குலாம் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார்ம்லாண்டாக பிரித்து விற்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுக்கலாம். அழகான ஏரியா, தண்ணி வசதி இருக்குது. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்து கோயில் பிடிச்சா காட்டுங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி.